இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நீங்க மட்டும் வரீங்க? சிவாவும் மச்சானும் வரலையா? இல்ல பெரியப்பா, அவங்க மேல நான் பெயிலபிள் கேஸ் போட்டிருக்காங்க. வசுந்தரா ஆபீஸ்ல போய் கலாட்டா பண்ணாங்க, அவ்வளவுதானே? இல்ல நான் பெயிலபிள் கேஸ் போட என்ன இருக்கு? அவங்க 2 பேர் பாக்கெட்ல இருந்தும் போதைப் பொருள் கிடைச்சதா சொல்லி அவங்க மேல போதைப் பொருள் கேஸ் போட்டிருக்காங்க. ஐயோ, நான் பெயிலபிள்ங்கிறதுனால அவங்களுக்கு ஜாமீன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அந்த வசுந்தரா என்ன லேஸ் பட்டாளா? அவகிட்ட மோதுனா சும்மா விட்டுருவாளா? இப்ப பாரு, போதைப் பொருள் கேஸ் போட்டிருக்காங்க. இனிமே அவங்க எப்படி வெளியில வர முடியும்? அண்ணன் ஊருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத பார்க்க முடியாம நியாயம் கேட்டு போயிருக்கானுங்க. அதுக்காக போதைப் பொருள் கேஸ் போட்டுருவாங்களா? பாட்டி, வசுந்தராவும் புவனேஸ்வரியும் ஸ்டேஷனுக்கே வந்திருந்தாங்க. இனி பூர்வீக இடம் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லுங்க. அப்பாவையும் மாமாவையும் வெளியில விட சொல்றேன்னு சொன்னாங்க. எங்க மாமா சொன்ன மாதிரி நிலப்பத்திரத்தை நீயே கொண்டு வந்து கொடுப்ப, இவங்களை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்களை எப்படி வெளியே கொண்டு வருவீங்க? உங்களால ஜாமீனே எடுக்க முடியல. அவங்க தலையெழுத்து ஜெயிலே கடக்கணும்னு எழுதிருக்கோம் என்னவோ. ஜாமீன்ல என்ன சித்தி? ஜாமீன்ல இந்த கேஸையே ஒண்ணும் இல்லாம பண்ணி அவங்கள வெளியில கொண்டு வர முடியும். நாங்க கொண்டு வருவோம். சித்தப்பாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சித்தி. எப்படியும் அவங்கள வெளியில கொண்டு வந்துருவோம். அவ கேட்ட இடத்த கொடுக்கல என்னதோ அந்த வசுந்தரா என்னெல்லாம் பண்றா? நீ கவலைப்படாத ஐயா. அவ பண்ற அக்கிரமத்துக்கு அவளுக்கான தண்டனைய அந்த சிவனே கொடுப்பான்.